பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம கோமதி இருந்துட்டு அவங்கள சாப்பிட்றதுக்காக கூப்பிடுறாங்க. ஆனால் நம்ம சக்திவேலும் முத்துவேலும் இருந்துட்டு ஏதோ ஆபத்தில் இருந்தீங்க, உதவுறதுக்காக நாங்கள் வந்தோம், அதோட நிப்பாட்டிக்கலாம், சும்மா தேவையில்லாமல் உன் வீட்டுக்கு நான் வரேன், என் வீட்டுக்கு நீ வா அப்படின்ற கதையெல்லாம் இங்கே வேண்டாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேலும் சக்திவேலும் சொல்லிடுறாங்க. ரொம்பவே அவமானப்பட்டு அந்த இடத்துல இருந்து கோமதி வந்துடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன் வந்து நின்றுட்டு இருக்காரு. பாண்டியனை பார்த்தோன்னே கோமதி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம மீனா இருந்துட்டு இவங்க வேற வந்துட்டாங்களே, போன காரியம் என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா ஒரு பக்கம் பதட்டமாக இருக்கவும், சரவணனும் நம்ம பாண்டியனும் வந்து நின்றுட்டுருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னங்க அது வந்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நமக்காக ஒரு பிரச்சனைன்னு ஓடி வந்து நின்னாங்கல்ல, அதுக்காக ஒரு மரியாதைக்காக அவங்கள சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு கூப்பிட்டேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே பாண்டியன் வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவங்க வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து அங்கே என்ன நடந்துச்சோ அந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே பாண்டியன் இருந்துட்டு அவங்க சொன்ன விஷயத்த தான் நானும் சொல்கிறேன். அவங்க உதவி பண்ணாங்கன்றதுக்காக நம்ம ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கவே கூட. ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாமளும் போய் அந்த இடத்துல நிற்க தான் போகிறோம். அதுக்காக நம்ம அவங்க கூப்பிடுறாங்க, நம்மக்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்களேன்றதுக்காக நம்ம அவங்கக்கிட்ட போய் நின்னா தேவையில்லாமல் அவமானம் தான் பட்டுக்கிட்டு வர வேண்டியதாக இருக்கும். இல்லாட்டி அது மூலயமா வேறு ஏதாவது கூட பிரச்சனை வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கோமதிக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் நம்ம அம்மாச்சி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் தாத்தா வேறு எப்போ பாரு என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு, அதுக்குள்ளே என் பொண்ணோட வீட்டுக்கு நான் போய் நிம்மதியாக உட்காரக்கூடாதா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் ஆசை நிராசையாக போக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி வருத்தப்பட்டுட்ருக்காங்க. இங்கே பாரு அத்தா, இதே வீட்டில் தான் நாங்களும் இருக்கோம். ஆனால் இது நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட எங்கள் அப்பா எங்கள் கனவில் வந்ததே கிடையாது. உங்களுக்கு மட்டும் அவர் எப்படி தான் வராரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, ஐயா முத்துவேலு, நான் அப்படி பெருசாக என்னைய ஆசைப்பட்டுட்டேன், பெத்த பொண்ணு கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அது தப்பா? அவளுக்கு அவங்க அண்ணனுங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு போகணுன்னு ஆசைப்பட்றா, அதில் என்னப்பா உங்களுக்கு கௌரவம் குறைஞ்சிரு போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரே ஒரு நாள் தானேப்பா, அதுவும் கொஞ்ச நேரம் மட்டும் தானே அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே முத்துவேல் இருந்துட்டு, சரியாத்தா, உனக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் செய்யுங்க, நாளைக்கு மதியத்துக்கு அந்த வீட்டுக்கு சாப்பிட போகலாம் அப்படின்ற மாதிரி முத்துவேல் வந்து சொல்லிடுறாங்க. டே பழனி, அந்த வீட்டுக்கு ஒரு தகவல் கொடுத்துட்றா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதானே, சொல்லிட்டா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் கோமதி கிட்ட தங்கமயில் வந்து கடைக்கு வந்து பிரச்சனை பண்ண விஷயத்த வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே கோமதி வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம அரசி இருந்துட்டு, அம்மா உனக்கு என்ன வேணாலும் சொல்லுமா, நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன திடீர்னு ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாம்மா, நீயா தனியாக இருந்து கஷ்டப்பட்டுட்ருக்க, நீ தனியாக இருந்து கஷ்டப்படக்கூடாதுல்ல, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பழனி வந்து சத்தம் போட்டு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. எதுக்காகடா இப்படி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எல்லாருமே வர சொல்கிறாங்க. எல்லாரும் வந்து ஒன்று, அக்கா இன்னைக்கு மதியம் நீ என்னக்கா சமைக்க போகிற? இல்லைடா, வத்த குழம்பும் அதே மாதிரி அவரைக்காய் பொரியலும் செய்யலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் தூக்கி அந்த சைடு வச்சிரு, இன்னைக்கு பிரியாணிக்கு வேணா கத்திரிக்காய் கூட்டு பண்ணிவிடு அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, உனக்கு பிரியாணி வேறு கேட்குதா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, உங்கள் அண்ணனுங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டா நீ பிரியாணி கூட செஞ்சு போட மாட்டியா? ஐயோயோ என்னடா சொல்கிற? ஆமாக்கா, நேற்று நைட்டே ஆத்தா ஒரு வழியாக அவங்கள ஒத்துக்க வச்சுக்கிட்டாங்க, அதனால் இன்னைக்கு மதியம் அவங்க சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை சொன்ன உடனே கோமதிக்கு தலகாலையே புரியல. அதுக்கு கோமதி அளவுக்கு மீறி சந்தோஷமாக இருக்காங்க. இவ என்ன இவ்வளோ சந்தோஷப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.